இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விழா வாழ்த்துக்களை உரித்தாக்குவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். 2025 ஆண்டு யூபிலி ஆண்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவதில் நாம் அனைவருமே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். இயேசுனுடைய இந்த யூபிலி ஆண்டிலே நாமும் இந்த பெருவிழாவில் கலந்து கொண்டு உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை அளித்திருக்கின்றார். வெள்ளிக்கிழமை கிறிஸ்துவோடு நம்முடைய பாவத்தையும் அடக்கம் செய்துபட்டிருக்கின்ற நாம் அவர் உயிர்த்தெழுகின்ற பொழுது நாம் முழுவதுமாக பாவ இருள் அகற்றப்பட்டவர்களாக இறைவனின் அன்பின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றோம். எனவே இனி வருகின்ற காலங்களில் நம் ஒவ்வொருடைய கீதமும் அல்லேலூயா கீதமாக இருந்து இறைவனுடைய அன்பின் பிள்ளைகளாக வாழ நாம் வருகின்ற நாட்களில் முயற்சி செய்வோம். இந்த நம்பிக்கையோடு இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்ற நற்செய்தி வாசகம் மகதலா மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த நிகழ்வுதான் இன்றைய நற்செய்தி வாசகம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அதிகாலை நேரத்திலே இந்த மகதலா மரியாள் இயேசுவினுடைய உடலுக்கு யூத சடங்குபடி செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்காக அங்கே செல்லுகிறாள். இயேசு உயிர்த்தெழுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தாலும் அந்த உயிர்த்தெழுவேன் என்று சொன்ன வாக்குறுதி அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதியவில்லை என்றாலும் அவருடைய கவனம் முழுவதுமாக அந்த கல்லறையை நோக்கி இயேசுவினுடைய பூத உடலுக்கு தான் செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டும் என்பதுதான். எனவேதான் அங்கே சென்றால் வெற்று கல்லறையை பார்த்த உடனே அவளுக்கு மிகவும் ஏமாற்றமாய் ஆகிவிட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உடலை யாரோ திருடி சென்று விட்டார்கள் என்ற எண்ணம் தான் அவளுக்கு எழ ஆரம்பித்தது. எனவேதான் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருகில் நின்று அவளோடு உரையாட ஆரம்பிக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவள் கண்டுணர்ந்தது ஒரு தோட்டக்காரனாகத்தான் இருக்கும் என்று. எனவே இந்த இருள் அகற்றுவதற்கு முன்னதாகவே மகதலா மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையை சந்தித்திருக்கிறாள் என்பது அவளுடைய கவனம் முழுவதும் இயேசுடைய உயிர்ப்பை பற்றி அல்ல, மாறாக கல்லறையை பற்றி தான் இருந்தது என்று கூட விவிலிய அறிஞர்கள் அழகாக சொல்லுகிறார்கள். இப்படி உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியா என்று அழைத்தவுடனே இந்த மகதலா மரியாள் ரபுனி என்று இயேசுவை தழுவிக்கொள்ள விரும்புகிறாள். என்னை பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் செல்ல வேண்டும். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் பணி செய்து கொண்டிருந்த அந்த உடலை போல் அல்ல, மாறாக முழுவதுமாக இறைத்தன்மை கொண்ட அந்த அற்புதமான உடல் தோற்றத்தை வைத்துதான் இயேசு அவளிடம் என்னை பற்றி கொள்ளாது என்று சொல்லுகிறார். இப்படி சொன்னவர் இந்த மகதலா மரியாளுக்கு தன்னுடைய உயிர்ப்பின் செய்தியை முதலாக இந்த பெண்மணிக்கு வெளிப்படுத்தி தான் அழைத்த தன்னுடைய சகோதரரிடம் சென்று நான் உயிர்த்து விட்டேன் என்று சொல் என்று அவர்களுக்கு வழி அனுப்பி வைக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு தன்னுடைய உயிர்ப்பின் மகத்துவத்தையும் தான் சந்திக்கு இருப்பதாகவும் போய் சொல் என்று சொல்லி அனுப்புகின்ற பொழுதுதான் மகதலா மரியாள் அந்த சீடர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, நான் ஆண்டவரை கண்டேன். பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த ஒற்றை வார்த்தை தான் உங்களுக்கும் எனக்கும் இன்று ஆன்மீக சிந்தனையாக அன்னையாம் திரு அவை கொடுத்திருக்கின்றது. 40 நாட்கள் நாம் பயணம் செய்தோம் அல்லவா இந்த தவ காலத்தில். இந்த 40 நாட்களில் நாம் எடுத்த தவ முயற்சிகள், நாம் செய்த ஜெப முயற்சிகள், நாம் செய்த ஒருத்தல் முயற்சிகள் எல்லாவற்றையுமே ஒட்டுமொத்தமாக இணைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் மகத்துவத்தை காண அந்த மாபெரும் திருப்பலியிலே நாம் கலந்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார், அல்லேலூயா, சாவை வென்றார், இருளை வென்றார் என்று நாம் கீதங்கள் பாடி இயேசுனுடைய உயிர்ப்பின் மகத்துவத்தை பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மகதலா மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டது போல நாம் உயிர்ப்பின் நாளிலே இயேசுவை கண்டிருக்கின்றோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மகதலா மரியாளுக்கு எத்தனையோ செய்திகளை சொல்லி அனுப்பிச்சார், தன்னுடைய சகோதரிடம் சொல்ல வேண்டும் என்று. ஆனால் அனைத்தையும் விட்டுவிட்டு அவள் முதலாக தன் சீடர்களிடம் சொன்ன வார்த்தை, நான் ஆண்டவரை கண்டேன் என்று. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மகதலா மரியாள் யார்?
இவளுடைய கடந்த கால வாழ்வு எப்படிப்பட்டது என்பது வேதத்தை புரட்டி பார்க்கின்ற பொழுது இவளிடமிருந்து தான் 7 பேய்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓட்டியதாகவும் இவள் தான் அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணாக இருக்கக்கூடும் என்று சொல்லுகின்ற பொழுது இப்படிப்பட்ட சாத்தானின் மகளாக விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருந்த பெண்மணியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்ப்பின் மகத்துவத்தை முதலாக அவளுக்கு கொடுக்கிறாள் என்றார். அவள் எந்த அளவிற்கு இயேசுவை பின்தொடர்ந்திருக்கிறாள் என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். தன்னுடைய கடந்த கால வாழ்வு முழுவதுமாக இனி பாவம் செய்யாதே, நானும் உன்னை தீர்ப்பிடேன் என்ற ஒரே ஒரு வார்த்தை உள்ளத்தின் ஆழத்திலே சுமந்தவளாக இத்தனை கூட்டத்திற்கு முன்னிலையிலே அன்று நான் கல்லால் எறிந்து கொல்லப்பட்டிருக்கக்கூடும். ஆனால் இந்த மாபெரும் மனிதன் என்னை அற்புதமாக அரவணைத்து வார்த்தைகளினால் இனி பாவம் செய்யாதே, நானும் உன்னை தீர்ப்பிடேன் என்று சொல்லி தீர்ப்பிடக்கூடியவரை தீர்ப்பிட மாட்டேன் என்று என்னை சொல்லி வழி அனுப்பினார் என்றால் அவருடைய அன்பு எத்துணை அழகானது, அவருடைய அன்பு எத்துணை ஆழமானது. அவருடைய அன்பிலே நான் இனி எப்படி வாழ வேண்டும் என்பதை சிந்தித்து தான் என்னுடைய பாவ இருளை முழுவதுமாக அகற்றிவிட்டு அன்றைய நாள் முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் மரணம் முழுவதுமாக அவரோடு நான் பயணித்து கொண்டிருந்தேன். இப்படி அவரோடு பயணித்து கொண்டிருந்ததினால்தான் அவருடைய உயிர்ப்பின் மகத்துவத்தை முதலாக காணவும் அதை அடுத்தவர்கள் எடுத்து செல்லவும் எனக்கு இறைவன் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்று மகதலா மரியாள் அழகாக வெளிப்படுத்துகிறாள். பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட அற்புதமான நாளிலே ஆண்டவருடைய முன்னிலையில் சென்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த இந்த மகதலா மரியாளைப் போல நாமும் முழுவதுமாக இயேசுவை தேடுவோம், தேடி இயேசுவை கண்டு கொண்டு இயேசுவை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். அப்பொழுதுதான் இந்த உயிர்ப்பின் காலம் உங்களுக்கும் எனக்கும் பலனை நமக்கு நன்றாக தரும் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம். இந்த நாளிலே மேலுமாய் இத்தனை ஆண்டுகளாக உங்களையும் என்னையும் ஆன்மீக பாதையில் வழிநடத்திய நம்முடைய பாசமிகு போப் பிரான்சிஸ் அவர்கள் இறைவனடி சேர்ந்திருக்கிறார் என்று நேற்றைய நாளிலே நாம் இந்த செய்தி கேட்டிருக்கின்றோம். இந்த அன்னையாம் திரு அவைக்கு அவர் சந்தித்த எத்தனை போராட்டங்கள், அந்த போராட்டங்களிலிருந்து தான் சந்தித்த எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் இறைவனோடு இணைந்திருந்ததினால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்புக்கு அடுத்த நாளிலே தன்னை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்திருக்கின்றார். திருத்தந்தையினுடைய ஆண்மலை பாற்றிக்காக ஜெபிப்போம். இறைவன் அவரை வானக வீட்டிற்கு உயிர்த்தெழுந்தின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்று அங்கிருந்து அவர் வழியாக நம் அனைவருக்கும் நிறைவான அருளையும் ஆசிரியம் தர அவருடைய ஆண்மலை பாற்றிக்காக ஜெபிப்போம். இறையாசிர் என்றும் உங்களோடு.